மாற்றமே உருமாற்றத்திற்கு அடிப்படை. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் 18வது வாரத்திலே புதன்கிழமையிலே ஆண்டவர் இயேசுனுடைய உருமாற்ற விழாவை நாம் ஒரே குடும்பமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தை முழுவதுமே ஆண்டவர் இயேசுனுடைய உருமாற்றத்தை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 28 முதல் 36 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசுனுடைய உருமாற்றத்தின் போது அவரது முகம் தோற்றம் மாறியது, அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. இந்த அளவிற்கு அவர் தூய்மையாக இருந்தார். எனவேதான் தந்தை கடவுள் இந்த உருமாற்றத்தின் போது பேசுகின்ற பொழுது அவர் கூறிய வார்த்தை, இவரே என் மகன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவுக்கும் தந்தைக்கும் இடையே நல்ல ஒரு உறவு நிலை இருந்தது. அதே போலத்தான் இன்றைய சமுதாயத்திலே, இன்றைய பொருளாதாரத்திலே, இன்றைய அரசியலிலே, இன்றைய திரு அவையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் இவற்றில் எல்லாம் இருக்கக்கூடிய சவால்களை பற்றி முதலிலே நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்னென்ன சவால்கள் எல்லாம் இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவற்றிற்கு மாற்றம் ஏற்படாமல் தடை செய்து கொண்டிருக்கிறது என்பதை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே அரசியலிலே ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் அல்லது சவால்கள் என்னென்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஊழல் அமைப்பின் வேரூன்றல் அரசாங்கத்திலும் நிர்வாகத்திலும் ஊழல் பல ஆண்டுகளாக ஆழமாக பதிந்துள்ளது. அதை அகற்றுவது கடினம். அறிவற்ற வாக்காளர்கள் சிலர் பணம், மதம், சாதியை அடிப்படையாக கொண்டு வாக்களிக்கிறார்கள். நல்லாட்சிக்கு எதிர்ப்பு உருவாகிறது. இரண்டாவதாக, அரசியல் கட்சிகள் சுயநல ஒழுங்குகள் மக்கள் நலனை விட கட்சி நலனை முன்னிறுத்தும் நோக்கம், சமூக நலம் புறக்கணிக்கப்படுகிறது. மூன்றாவது, ஊடக திசை மாறல். சில ஊடகங்கள் உண்மையை வெளிக்கொணராமல் அரசியல்வாதிகளை அனுகூலமாகவும் மக்களை பிழையான தகவல்களால் தவறாக வழிநடத்துவதும். இரண்டாவது, சமுதாயத்திலே ஏற்பட வேண்டிய உருமாற்ற சவால்கள் என்னென்ன என்று பார்க்கின்ற பொழுது, சாதிவாதம் பல பகுதிகளில் இன்னும் சாதி அடிப்படையில் பாகுபாடு, திருமண தடைகள், கல்வியில் முறையான கல்வி இல்லாமை தொடர்கின்றது. மத தீவிரவாதம் மற்றும் முரண்பாடுகள், மத அடிப்படையில் குழுக்கள் தங்களது அடையாளத்தை பாதுகாக்கும் பெயரில் ஒற்றுமையை சிதைக்கிறார்கள். அதே போலவே பெண்கள் மீது பாலியல் வன்முறை மற்றும் ஒடுக்குமுறை சமத்துவம் சட்டங்களில் இருந்தாலும் நடைமுறையில் பாதுகாப்பும் உரிமைகளும் குறைவாகவே உள்ளன. கல்வியின்மை. சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமெனில் கல்வி முக்கியம். ஆனால் பிற்படுத்தப்பட்ட பிரிவுகள் கல்வியில் பின்தங்கி உள்ளனர். இளைஞர்களின் அவல நிலை. நெறி தவறிய வாழ்க்கை, போதைப் பொருள் பழக்கம், அலைபேசி, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் போன்றவற்றுக்கு அடிமையாகி சமூக கட்டமைப்புக்கு அது ஆபத்தை விளைவிக்கின்றன. மூன்றாவது, பொருளாதார உருமாற்ற சவால்கள். செல்வ சீர்மிகு நாட்டின் ஒரு சிறிய பகுதி மக்களுக்கு பெரும்பாலான செல்வமும் வாய்ப்புகளும் குவிந்திருக்கின்றன. மற்றவர்கள் ஏழ்மை நிலையில் இருக்கிறார்கள். இரண்டாவது, வேலை வாய்ப்பு பற்றாக்குறை. பட்டதாரிகளும் தொழிலாளர்களும் வேலைக்காக இயங்குகிறார்கள். இது ஏமாற்றத்தையும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையில விரக்தியையும் ஏற்படுத்துகிறது. தொழில் வளர்ச்சியில் சமத்துவம் இல்லாமை. குறிப்பாக நகரங்களுக்கு அதிக முதலீடுகள் செல்கின்றன, கிராமங்கள் பின்னடைந்து விடுகின்றன. பணவீக்கம் மற்றும் விலை உயர்வு அடிப்படை பொருட்களின் விலை ஏறி பொதுமக்கள் கஷ்டப்படுகிறார்கள். வேலை வாய்ப்புகளில் பாகுபாடு. கல்வி, மருத்துவம், தொழில் போன்றவற்றில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு வாய்ப்புகள் குறைவு. நான்காவதாக, ஆழமான மனநிலை சவால்கள். மாற்றத்திற்கு எதிர்ப்பு மனநிலை. அதாவது இது எப்போதுமே இப்படி தான் இருந்தது என்ற பழக்கம், புதிய மாற்றங்களை ஏற்க விரும்பாத மனநிலை. பெரியோரின் ஆட்சி நிலைத்த நிலை. உயர் அதிகாரிகள், பணக்காரர்கள், சாதிமய தலைவர்கள் இவர்கள் மாற்றத்தை தடுக்கின்றார்கள். தீய தகவல்கள். சமூக ஊடக பாகுபாடுகள். இணையம், சமூக ஊடகங்கள் மூலம் தவறான கருத்துக்கள் பரப்பப்படுவது. உண்மையை அடைய மக்கள் தவிக்கின்றார்கள்.
இவை எல்லாமே பார்க்கின்ற பொழுது சமுதாயத்திலே, பொருளாதாரத்திலே, அரசியலிலே, திரு அவையிலே மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. இவற்றிலெல்லாம் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுனுடைய உருமாற்றம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மைய சிந்தனை, தனிப்பட்ட வாழ்விலே நமக்கு உருமாற்றம் ஏற்பட வேண்டும். தனிப்பட்ட வாழ்வு என்று சொல்கின்ற பொழுது நாம் இறை வார்த்தையை கேட்கின்றோம், ஆனால் இறை வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதில்லை. அப்போ நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நம் உள்ளத்திலே மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது நாம் இந்த எல்லா விதமான உருமாற்ற சவால்களிலிருந்தும் நாம் என்ன செய்ய முடியும்? வெளிவர முடியும். இதற்கு முக்கியமான தீர்வு குறிப்பாக திருக்குறள் என்ன சொல்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, முதலில் ஊழலிலிருந்து வெளிவர வேண்டும் என்று சொன்னால் ஒழுக்கமுடையார் உயிர்நிலை தூக்கார். குறள் 131. ஒழுக்கமே உயர்ந்த நிலை. இதைத்தான் ஆண்டவர் இயேசுவும் என்ன சொல்கின்றார்? தன்னுடைய தூய்மையின் வழியாக அவர் தந்தை இறைவனோடு நல்ல ஒரு உறவு கொண்டிருந்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் அரசியல் ஊழலில் இருந்து வெளிவர வேண்டும் என்று சொன்னால் தூய்மையான மனநிலை, ஒழுக்கமான மனநிலை இருந்தால் ஊழலிருந்து நாம் எளிதாக வர முடியும். இரண்டாவதாக இந்த சாதிவாதம். இந்த சாதிவாதத்தை சரி செய்வதற்கு அன்பு. ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய கட்டளையும் அன்பு கட்டளை தான். நம்ம ஒருவர் அன்பு செய்ய வேண்டும், கடவுளை அன்பு செய்ய வேண்டும். அதே போலவே நாம் அன்பின் வலியது உயர்நிலை. குறள் 80 சொல்கிறது. அன்பால் சாதி மத எல்லைகள் கடந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் உண்மையான உருமாற்றத்திற்கு வழிகாட்டி. மூன்றாவதாக பொருளாதார பாகுபாடை எப்படி சரி செய்ய முடியும் என்று சொன்னால் ஈவது விலைக்கையாம் என்பது நோக்கின். குறள் 225. செல்வத்தை பகிர்ந்தாலே சமத்துவம் வரும். அப்போ நம்மள்ட இருக்கக்கூடிய செல்வத்தை பிறரோடு பகிர வேண்டும். அதிகமாக வைத்திருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அங்கே இல்லாமை நீங்கி என்ன செய்யும்? நிறைவு வரும். அதைத்தான் திருத்தூதர்கள் அப்பம் விடுவதிலும் இறைவேண்டல் நிலைத்திருந்தார்கள். அவர்கள் தங்களுக்கென்று எதையுமே வைத்து கொள்ளவில்லை. அதே போலவே பெண்கள் குறைபாடு. பெண்ணின் பெருந்தக்க யாவுள. குறள் 56. பெண்களுக்கு கல்வி, பாதுகாப்பு உரிமை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவும் அதைத்தான் பெண்களுக்கு சமுதாயத்திலே முன்னுரிமை கொடுக்காத அந்த தருணத்திலே விபச்சாரத்தில் பிடிப்பட்ட அந்த பெண்ணை எல்லாரும் கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலையிலே ஆண்டவர் இயேசு உங்களில் பாவம் இல்லாதவர் இந்த பெண்ணின் மீது கல்லெறியட்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? எல்லாருடைய வாழ்விலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். அதே போலவே நாமும் பெண்களுக்கு சம உரிமை, பாதுகாப்பு கொடுக்கின்ற பொழுது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதே போலவே இறுதியாக மாற்றத்திற்கு எதிர்ப்பு. தெளிவின் அறிவினாலே ஆன்றோர் விளைவது. குறள் 426. தெளிவான அறிவு மாற்றத்தை உருவாக்கும். விழிப்புணர்வு அவசியம். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய ஆண்டவர் இயேசுனுடைய உருமாற்றம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மைய சிந்தனை என்னவென்றால், நம்முடைய இந்திய நாட்டிலே அரசியலிலே, பொருளாதாரத்திலே, சமுதாயத்திலே, திரு அவையிலே, இன்னும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய உள்ளத்திலே மாற்றம் ஏற்பட வேண்டும். ஆண்டவர் இயேசுனுடைய உருமாற்றத்தின் போது எவ்வாறு அவருடைய முகம் தோற்றம் மாறியதோ, ஆடை வெண்ணிறமாக மாறியதோ, நாமும் நம்முடைய உள்ளத்திலே மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது இந்த எல்லா விதமான உருமாற்ற சவால்களையும் நாம் வெற்றி கொண்டு ஆண்டவர் இயேசுவை போல ஒரு முழுமையான தூய ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.